லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது ஆபத்து காலம் யாருக்கும் வராமல்லாம் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துக்கள் வர்றது உண்டு. பிரச்சனைகள் அப்படின்னும்போது ஏதோ ஒரு சின்ன லெவலில் நம்ம யோசிப்போம். பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு. ஆபத்து அப்படின்னா அது ஒரு பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை தான் நம்ம அப்படி குறிப்பிடுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது சோர்ந்து போகக்கூடிய நிலைமைகள் வரும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சோர்ந்து போகாதபடி தேவ வசனத்தை பற்றி கொண்டவர்களாக நம்ம அந்த ஆபத்து காலத்தில் தேவ பலத்தில் நம்ம நிற்கணும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுப்போம். ஆதியாகமத்தில் 42வது அதிகாரம் 28வது வசனம். 42:28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அதாவது இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கும். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு அவன் எகிப்து தேசத்துக்கு போய் எப்படியோ பாடுபட்டு, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அவன் அந்த இடத்துல ஒரு அதிபதியாக மாறக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்திடுறாரு. அப்போ கர்த்தர் நியமித்த மாதிரி அந்த பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலம் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே தானியம் இல்லை, ஆனால் எகிப்தில் தானியம் உண்டு அப்படின்னு கேள்விப்பட்டு கடைசியில் அவனுடைய சகோதரர்கள் அவன்கிட்ட அந்த தானியத்தை கொள்ளும்படியாக வராங்க. அப்படி வரும்போது பார்த்தா அவங்களுக்கு அந்த இடத்துல பார்த்த உடனே அந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிற காரியங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். 42வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்கள். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதாவது அவனுக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறதுனால அந்த சொப்பனங்களை நினச்சி பார்க்குறான். இப்போ அவனுடைய சகோதரர்கள் அவன்கிட்ட நிற்கிறதும் அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த நேரத்தில் அவன் பார்த்திங்கன்னா அவங்கள சொல்கிறான், நீங்கள் வேவுக்காரர், உளவு பார்க்க தான் வந்திருக்கீங்க, தேசம் எங்கே திறந்து கிடக்குது அப்படின்றத பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் பயமுறுத்துகிறான். அப்போ அவங்க உடனே சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள், அப்படியெல்லாம் ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு, இல்லை நீங்கள்லாம் வேவுகாரர் தான், இந்த தேசத்தில் நீங்கள் உளவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்படி அந்த பேச்சு நீண்டுகிட்டே போகுது. அப்போ அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சகோதரனை பிடிச்சி வச்சுக்கிறான். இப்படி சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, நீங்கள் 12 பேர்னு சொன்னீங்கல்ல, இப்போ 11 பேர் தானே வந்திருக்கீங்க, அவனை இளைய சகோதரனை கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையானவங்கன்னு விளங்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். அப்படி பிரச்சனை வரும்போது அவங்க சொல்கிறாங்க. அதாவது 21வது வசனம் பாருங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். இந்த பிரச்சனை வந்த உடனே அவங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக நம்ம பண்ண அந்த ஒரு தப்பான ஒரு காரியம் இப்போ நமக்கு விடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உடனே உணர்த்தப்படுறாங்க. அதாவது அந்த சகோதரன் அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உணர்றாங்க.
அந்த நேரத்தில் அவனுக்கு நம்ம செவி கொடுக்கல. இப்போ இந்த அந்நிய தேசத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோம், நம்மளால் தப்பிக்க முடியுமான்னு தெரியல, அப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அதில் 22வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். அதாவது அந்த இடத்துல ரூபன் எச்சரிக்கை தான் செய்கிறான். அதை அவன் மறுபடியும் நினைவு கூர்றான். இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லலையா? அதே மாதிரி இப்போ அவனுடைய இரத்தப்பழி நம்ம கையில் வாங்கப்படுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான நேரத்தில் தான் அவங்க பயந்து சோர்ந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படுது. இனிமேல் சரி உங்களோட இளைய சகோதரனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. விடும்போது பார்த்தா சரி தானியத்தை வாங்கியாச்சு, ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வழியில் ஆகாரம் கொடுக்கும்படியாக அவங்க அந்த மூட்டையை பிரிக்கும்போது தான் பார்த்தா அதில் பணம் இருக்குது. பணம் இருக்குன்னு உடனே அவங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ தான் இந்த வசனம் சொல்கிறாங்க. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அதாவது இவ்வளோ நேரம் உணர்த்தப்படுறாங்க, சரி நம்ம தப்பு தான், நமக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரே பிரச்சனை இப்படி இருக்குது, சிமியோனை பிடிச்சிக்கிட்டாங்க, நம்மளை வேவுக்காரர்னு சொல்கிறான், யோசேப்புன்னு தெரியாது இல்லையா, இந்த அதிபதி இப்படி சொல்கிறான் அப்படின்லாம் அவங்க பேசிட்டு கடந்து போகிறாங்க. போய் வழியில் ஆகாரம் போடணும்னு அந்த மூட்டையை திறக்கும்போது பணம் திரும்ப வந்திருக்கு அப்படின்ன உடனே அவங்களுக்கு இன்னும் நடுக்கம் பிடிக்குது. அந்த நேரத்தில் அவங்க இருதயம்லாம் சோர்ந்து போகுது. ஆனால் சோர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். இவ்வளோ நேரம் உணர்த்தப்பட்ட அந்த காரியம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு, நமக்கு இப்படி செய்கிறாரு அப்படின்னு உடனே பழியை தூக்கி ஆண்டவர் மேலே போடுறாங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம தப்பு பண்ணோம் அந்த காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு சடனாக என்ன பண்ணுறாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பிரச்சனை போயிடுமா? நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சில நேரம் சில ஆபத்தான நேரங்கள், அதாவது நமக்கு சுற்றி பிளைண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை மட்டும் பயங்கரமாக நிற்கும், மலை மாதிரி. அந்த மாதிரி நிற்கிற நேரங்களில் நம்ம தடுமாற்றத்தோடு இருக்கிற நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அந்த காரியம் என்ன, எதனால் நமக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம இருதயத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோமா? அப்படி இல்லைன்னா உடனே இந்த யோசேப்பின் சகோதரர் செஞ்ச மாதிரி தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அநேக நபர்கள் சொல்கிறது, நான் ஒரு பாவமும் செய்யலை, நான் யாருக்கும் தீமை நினச்சதே கிடையாது அப்படின்னு தான் பேசுவாங்க. அதாவது ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்கிறதே முதல் போய். கண்டிப்பாக மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே தினந்தோறும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு 3 பாவமாவது செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. எப்படியாவது பொய் சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில். பொய் சொல்கிறது அப்படின்றத இந்த நாட்களில் ரொம்ப சகஜமாக போச்சு. பொய் அப்படின்னு எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா இங்கே வடபழனியில் நடந்து போகிற ஒருத்தர் ஃபோன் பேசும்போது, இதோ போரூரில் வந்துட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ அது பொய்யா அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாட்களில் அந்த பாவம் அப்படின்றதே எண்ணமற்று போகுது. அப்படி பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக தேவன் தான் இப்படி செஞ்சார் அப்படின்னு தேவன் மேலே பழி போடுறோமா, இல்லைன்னா நம்ம உணர்த்தப்படுறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது மைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதாவது பாஸ்டரோட ஃப்ரெண்டு ஒரு ஷூட்டிங்காக அவங்க கடந்து போனாங்க வெளிநாட்டுக்கு. அப்படி போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது அந்த ஏர்போர்ட்டில் அந்த டிக்கெட் எந்த இடத்துல அப்படின்றத அவங்களுக்கு பார்க்க முடியல. அவங்க கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால அவங்க டீம் ஆட்களும் யாருமே அந்த ஏர்போர்ட்டில் காணப்படலை. அப்போது அங்கே எங்கே பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. ஏன்னா ஒரேடியாக மொழி வேறு. நம்ம ஊரில் தான் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் நம்ம எழுதி வச்சுருப்போம். ஆனால் மற்ற இடங்களில் போனால் அவங்களுடைய தாய்மொழி தான் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கும், அதுதான் அங்கே பேசப்படும், அப்படி இருக்கும். அப்போது அவங்களால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. இந்த இடமான்னு ஒரு இடமா ஓடி ஓடி போய் கேட்குறாங்க. ஏன்னா லாஸ்ட்டு டைம் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃப்ளைட்டில் ஏறி ஆகணும், இல்லைன்னா ஃப்ளைட் போயிடும்.
அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ரொம்ப பதட்டமாக தேடுறாங்க. இல்லைன்றாங்க அங்கே இருக்க நபர்கள். இவங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னே தெரியல. பயங்கரமாக அப்படியே அந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி வெளி தேசத்தில் வெளிநாட்டில் போய் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணால் என்ன ஆகும், ஏதோ செலவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்போம், ஆனால் மற்றபடி டிக்கெட் எல்லாமே கம்பெனி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த டிக்கெட்டை நம்ம திரும்பி இது பண்ண முடியாது, எப்படி நம்ம தேசத்துக்கு போய் நம்ம சேருவோம் அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தோடு அவர் என்ன பண்ணாரா, அந்த இடத்துல டக்குன்னு ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சுற்றி எனக்கு இருட்டாக தான் தெரியுது, ஃப்ளைட் எங்கே நிற்கிது, எந்த நேரத்தில் நான் போய் ஏறணும், எதுவுமே எனக்கு தெரில, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் வேற ஒரு நபர்கிட்ட ஓடி போய் கேட்கும்போது அவர் அதாவது இந்த ஏர்போர்ட்டும் அடுத்து ஒரு ஏர்போர்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பேசேஜ் ஒன்று வச்சுருக்குறாங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே இல்லை, அது பற்றின பெரிய ஒரு போர்டு எதுவுமே அங்கே இல்லை. அப்போ அந்த சகோதரன் வந்து இதில் போங்க, அந்த ஏர்போர்ட் வந்துடும், உங்கள் ஃப்ளைட் அங்கே தான் நிற்கும், நீங்கள் போயிடலாம், டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் போங்கன்னு சொன்னாராம். அப்போது அந்த பேசேஜ் வழியாக போனால் அந்த சைடு அந்த ஏர்போர்ட் இருக்குது, எல்லாமே அவருக்கு ரெடியாக அங்கே காத்திருக்கு. டக்குன்னு அவர் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டாரான். ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா வெளிநாட்டில் மொழி தெரியாத இடத்துல நம்ம மாட்டிக்கும் போது அந்த ஆபத்து நேரத்தில் நம்ம தப்பிக்கவே முடியாது, நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அதை சாட்சியாக அறிவித்தார். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எகிப்து தேசத்துக்கு தானியம் கொள்ள போகிறாங்க. அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன்லேயே அவங்க பயப்படுறாங்க. இன்னும் வழியில் போய் பார்க்கும்போது அந்த பணம் திரும்ப வந்திருக்குன்னும் போது இன்னுமே அவங்களுக்கு பயம்தான் வருது. அடுத்து ஆதியாகமம் 43வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 43வது அதிகாரத்தில் 20வது வசனம். ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே, நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். இப்போ இவங்க பயந்துக்கிட்டு அந்த காரியத்தை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போகும்போது தான் பார்த்தோம், எங்களுடைய சாக்கில் எங்களுடைய பணம் வந்துச்சு, திரும்ப இருந்துச்சு, அதனால் நாங்கள் எல்லாருமே அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்போ தானியம் கொள்ளும்படியாக பணத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த வழியில் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, போயிட்டாங்க, அந்த ஆகாரம் செலவழிகிற வரைக்கும் இருந்துட்டாங்க. ஒரு சகோதரனை விட்டுட்டு வந்துட்டோமேன்றது கூட இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அது புதுசு இல்லை இல்லையா, அதனால் ஈஸியாக போச்சு. அப்போது அதை வந்து தொடர்ந்து அந்த இடத்துல தானியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அந்த இடத்துல யாக்கோபு நீங்கள் போங்க, ஏன் இருக்கீங்க அப்படின்னும்போது பென்யமீனை அனுப்புனா தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமதிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா யூதா அந்த இடத்துல கேரண்டி கொடுக்கும்போது தான் கடைசியில் அவர் யாக்கோபு வந்து அனுப்புகிறாரு. அப்போ சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் பென்யமீனை அனுப்பியிருந்தால் நாங்கள் 2 தடவை போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் குடும்பம் வந்து அந்த பசி பட்டினினால் வாடக்கூடிய அளவுக்கு வர்ற வரைக்கும் அந்த இடத்துல அவங்க பயம் சோர்வு வந்து என்ன பண்ணுது, அந்த நிலைமையிலேருந்து வெளியே வர முடியாதபடி அவங்கள வந்து தாக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கள் சோர்வுகள் இல்லாதபடி நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கடுத்து இவங்க இந்த இடத்துல போய் பேசும்போது 23வது வசனம் பாருங்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். அதாவது அவங்க அவ்வளோ தூரம் பயந்து சோர்ந்து போய் என்ன நடக்குமோ அப்படின்னு இருந்த அந்த காரியம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈஸியாக அது முடிஞ்சிச்சு. உங்கள் பணம் உங்ககிட்ட, அதாவது என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு, உங்கள் கடவுள் ஒரு வேளை அதை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அந்த இடத்துல பணயமாக வைக்கப்பட்ட சிமியோனையும் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அவன் வந்து விடுவிக்கிறான். அப்போது பயந்துக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல பசியோடையும் பட்டினியோடையும் மடிஞ்சு போக வேண்டியது தான். அவங்க துணிந்து அதை வந்து எதிர்கொள்ளும் போது தான் அந்த பிரச்சனை பெரிய ஆபத்தாக தெரிஞ்ச அந்த காரியம்
லகுவாக அது மாறி போனது. அவங்க அந்த இடத்துல வந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேத பகுதி இது. அப்படி அந்த யோசேப்பு அதை தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படியாக தேவன் வந்து அற்புதமாக அந்த பாதையை வந்து ஈஸியாக மாற்றி போட்டார். அப்போது பயந்துக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த பயம்தான் நம்மளை மேற்கொள்ளுமே தவிர, அந்த பிரச்சனைகள் தான் நம்மளை மேற்கொள்ளுமே தவிர, தேவனுடைய சித்தம் என்ன, அவர் நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு, எப்படி நமக்காக அந்த செங்கடலில் கூட வழியை திறந்து வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கவே முடியாது. அதனால் அந்த பயத்தை நம்ம எடுத்து போடுவோம். ஏசாயா 40:29 கூட பார்த்திங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சோர்ந்து போகிறவங்களுக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுறதில்ல, அவங்களுக்கு பலன் கொடுக்குறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதனால் நம்ம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேன்ற வேத வசனத்தின்படியாக நம்ம தைரியமாக சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்கும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுவார், வழியை திறப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையில் கூட இந்த நாள் ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் பலப்படுத்துங்க. பலவீனங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. அப்பா, இந்த காலை ஜபத்திலே வாஞ்சையோடு கூட உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிற ஆலோசனை, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லப்பட்டபடியாக ஆபத்து காலம் வாழ்க்கையிலே வரும்பொழுது சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்ற வசனத்தின்படியாக ஒவ்வொருவரும் உமக்குள்ளே தைரியப்படத்தக்கதாக தேவன் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய வேத வசனங்களை பற்றி பிடித்து கொள்ள உமக்குள்ளே பலனடைய ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். வேதத்தை வாசித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.